ஹாய். என்னன்னா நம்ம நாளைக்கு பாண்டிச்சேரி போகிறோம். ஜாலி அந்த மாதிரி தான் இருக்குது. காலேஜ்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்க ட்ரிப்பு. பாண்டிச்சேரி 1 டே ட்ரிப் தான். ஒரு 10 நாள் 5 நாளும் கிடையாது, ஒரு 1 டே ட்ரிப் அவ்வளோதான். அதுக்கே நாங்கள் போராடி அங்கே இருக்கோம். அப்புறம் என்னன்னா நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி வீடியோ எடுத்து நான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், போகிறேன். நம்ம நாளைக்கு இன்றைக்கி அதான் தலையெல்லாம் குளித்து, ஏன்னா காலைல சீக்கிரம் நாளைக்கு இல்லை, இன்றைக்கி நைட் நான் கிளம்புறேன். மறந்துட்டேன். பதட்டத்தில் வயிற்றில் தான் கிளம்பிட்டேன். இப்போ காலேஜ் முடிச்சு நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு டைப்லாம் விட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்கி நைட் நான் காலேஜ் போகிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு தான் 12 மணிக்கு தான் நாங்கள் கிளம்புறோம் பாண்டிச்சேரிக்கு. காலேஜ்லேருந்து பஸ் இருக்குது. பஸ்ஸில் அப்படியே 12 மணிக்கா 3 மணிக்கு நாங்கள் கிளம்புறோம். அதனால் இன்றைக்கே நல்லா தலைலாம் குளித்து செம்மையாக நல்லா பேக்லாம் பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நைட்டோ 9:30 10க்கு நான் காலேஜ் போயிடுவேன். அங்கெல்லாம் நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு இவ நாளைக்கு 3 மணிக்கு போகிறதுக்கு எதுக்கு இப்போயே நைட்டு கிளம்புறா அப்படின்னு யோசிக்கலாம். அது நான் இது செகண்ட் இயர் ஹிந்தியில் இப்போ தான் லாஸ்ட் இயர். அதுக்காக ஹிந்தி தெரியும் நினைக்காதீங்க, லைட்டாக கொஞ்சம் தெரியும். அதுதான் லாஸ்ட் இயரு. அதுக்கு மாதிரி ஹிந்தியெல்லாம் படிக்க மாட்டோம். அதுக்காக நாங்கள் கூப்பிட்டு போகிறாங்க காலேஜ்லேருந்து. லாஸ்ட் ட்ரிப்னால ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த நைட்டை அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறோம். போய் அங்கே நல்லா வெயிட் பண்ண நல்லா கொஞ்சம் நான் ஒரு கம்பத்தோட ஒட்டிட்டேன். பிச்சைக்காரி மாதிரி தான் இருக்கு. எல்லாம் ஃபோட்டோ எடுக்குதுங்க. இதெல்லாம் யூடியூப்பில் போடுறேன். காலேஜுக்கு வந்தாச்சு. நான் கரெக்டாக 10 மணிக்கும் வரைக்கும் வந்தேன். வந்துட்டு நல்லா வைப் பண்ணோம். நல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா பேசிக்கிட்டு நைட்டு ஒரு மணி நேரம், ஒரு 1 ஹவர் இருக்கும். 1 ஹவர் நான் தூங்கினேன். மற்றவங்க 2 தூங்கவே இல்லை. நல்லா தூங்கிட்டு நல்லா பாட்டு கேட்டு செம்மையாக ஃபன் பண்ணிவிட்டு இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா மணி 3 ஆயிடுச்சு. ப்ரஷ் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏறி கடைசி பெஞ்சு தான் நம்மளுக்கு எப்போவுமே ஜாலியாக. ஆனால் நான் கொஞ்சம் தூக்கி போடும், பரவாயில்ல பார்ப்போம். ஏறி உட்காந்தாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் போன டைம் கொடைக்கானல் போனோம். இந்த டைம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள் சேர்ந்து போகிறோம். அவங்க போகிற பஸ் தான் அது. அவங்க கூட சேர்ந்து போகிறது மாதிரி. நாங்கள் காலேஜ் பஸ்ஸு, அவங்க வெளிலேருந்து வந்த பஸ்ஸு. ஃபன் பண்ணிவிட்டு சாங் கேட்டு நல்லா செம்ம குத்துன்னு குத்தியாச்சு. இப்போ டீ குடிக்கிறதுக்காக நிப்பாட்டிருக்காங்க வண்டியை. நம்ம தான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டோமே. நானும் என் ஃப்ரெண்ட்லாம் வெளில நின்று எங்கே வந்திருக்கோன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எங்கே இருக்கோன்னு எங்களுக்கும் தெரியல. இது எந்த ஊரடி ஃபஸ்ட்டு? இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமா? நாங்கள் தான் டீ காஃபி குடிக்க மாட்டோமா. நான் ஃப்ரெண்ட்லாம் சரி ஏதாச்சும் இருக்கா, கடையில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக பார்க்க வந்தோம். ஒன்றுமே இல்லை.
டீ காஃபிலாம் 35 ரூபா 40 ரூபா இருக்கு. ஐயோடா என்னடா வச்சு ஒரு பிஸ்கெட் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா பிஸ்கெட் சுத்தமா இல்லை. ஒரு ஏதாச்சும் ஒரு பிஸ்கெட்டு 50 அது என்ன 50 அந்த மாதிரி ஏதாச்சும் பிஸ்கெட்டுன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. என்ன பண்ணுறது, சாப்பிடவே இல்லை. வீட்டில் சாப்பிட்டதா அப்போ பசி மணி 3 ஆச்சு, செம பசி. அப்புறம் எதுவுமே வாங்காம தான் ஏறணும், பசியிலே தான் இருந்தோம். செம்ம குளிர் வேற வேற லெவலில் குளிர். நான் நைட்டு 3 மணி 4 மணி 4 இல்லை 4 மணிக்கு வச்சுட்டாங்க. 6 7 8 மணி வரைக்கும் செம்ம வைப் பண்ணிட்டோம். செம்ம டான்ஸு எல்லாம் போட்டு டயர்டாக உட்காந்து மெலடி சாங் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் வந்து இயற்கை அந்த ஜன்னல் சீட்டு அந்த இயற்கை காட்சி ப்ளஸ் சாங்கு அப்படியே ஹெவன் தான் எனக்கெல்லாம். அந்த அப்படியே சில்லுன்னு காற்று வருதுலாம் அப்பாடே சொர்க்கத்துக்கே நான் போயிட்டேன். அவ்வளோ செமையாக இருந்துச்சு. அதான் அந்த ஜன்னல் சீட்டு சாங்கு, அப்புறம் வந்து அந்த அந்த காற்று அந்த சில்லுன்னு காற்று வீசுறது குளிர் தான். நல்லா குளிர் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதான் காதுக்கு ஒன்று தலைக்கு ஒன்று எதையோ போட்டு இருக்கோங்க. ஆனால் குளிர் தாங்கவே முடியல. அப்புறம் எப்படியோ போயிட்டு சேர்ந்துட்டோம். சரி கோயில் போயிட்டு போயிடலாம். பாண்டிச்சேரி சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து மங்களகரமாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம். என்ன கோயில் பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுள் விநாயகர் கோயில். மரக்கலை விநாயகர் தேவஸ்தானம் கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உள்ளார போயிடலாம். வாங்க போகலாம். பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நாங்கள் இங்கே பாண்டிச்சேரி வந்திருக்கோம். இது இருக்கோம் ஃபஸ்ட் டைமா இல்லை எத்தனை? ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வந்திருக்கேன். அப்போ சரி. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் நீங்கள் உள்ளே இருக்கும்போது வெளி வாசலில் ஒரே குப்பமேடாக இருக்குது. அவ்வளோதான், அது மட்டும் தான் எங்கள் மிஸ்டேக். மற்றபடி இங்கே உள்ளனா ரொம்ப சுத்தமாக இருக்குது. விநாயகர் கோவில் ஃபோட்டோ நாங்கள் நினச்சிட்டோம். ஆனால் வீடியோ வெற்றிகரமாக மணக்குள விநாயகர் கோவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் நடந்துச்சு. அழகாக விபூதியும் வச்சாச்சு. எல்லாரும் பக்தி மயமாக இருக்கும். இப்போ அடுத்து சாப்பிட போகலான்னு சொல்லிட்டுருக்காங்க. நான் வந்து சாப்பிட போகலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. எந்த ஹோட்டல்னு சொல்கிறாங்கன்னு தெரியல, பார்த்துட்டு. ஆக்சுவலாக என்னென்னா எங்களுக்கு ஒரு மீட்டிங் இங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், அதுக்காக மீட்டிங்கை பார்த்துட்டு இப்போ வேறு எங்கேயும் போகல, பீச்சுக்கு மட்டும் தான் வந்தோம். பாண்டிச்சேரி எதுக்கு வந்தோம், நான் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு தான் வந்தோம். டூர்லாம் கிடையாது. இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு நம்ம வந்து பீச்சு போகலாம், போய் சாப்பிடுவோம். போய் எந்த உடனே தெரில பிரியாணி அல்டிமேட்டு. 100 ரூபாய்க்கு என்ன மாதிரி ஆள் 2 பேர் நல்லா சாப்பிட்லாம். செம்ம சூப்பர் அல்டிமேட். நிறைய இருந்துச்சு வேறு. சூப்பராக எடிட் பண்ணி எப்படி ஸ்டோரி போட்டு நான் ஆட் போனோன்னே எனக்கு அதான் வேறு. ஜாலியாக தான் இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. இப்போ பீச் போவோம். ஜாலியாக பீச்சு போய் நல்லா வைப் பண்ணுவோம். இதான் பாண்டிச்சேரி அந்த ரோடு, பீச் போகிற சைடு ரோடை போல் செமையாக தான் இருக்குது. நல்லா வந்து ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம். நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டு ஃபோட்டோ எடுத்தால் செமையாக இருக்கும். இல்லைனா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட் இதெல்லாம். ஆனால் என்ன இங்கே ஃபோட்டோ தான் எடுக்க முடியல. நல்லா ஃபோட்டோகிராஃபர் இருந்தால் பரவாயில்ல. நம்ம எல்லாத்துக்கும் எடுக்கிறோம், ஆனால் நம்மளுக்கு எவனும் எடுக்க மாட்றாங்க ஒழுங்காவே. ஒரே வருத்தமாக போச்சு எனக்குலாம். உடனே கொடுத்துருவோம். பக்கத்தில் போய் இருப்போம். பீச்சி இது ராக் பீச் தான்.
பாண்டிச்சேரி பீச் வியூ. ஏய், இங்கிட்ட வந்து கூட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா? நல்லா பாண்டிச்சேரி பீச்சில் நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துட்டு வீடியோலாம் எடுத்துட்டு நம்ம சரி அந்த சைடு கால் நினைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் நினைக்க போயிட்டுருக்கோம். நல்லா ஃபன் பண்ணி நல்லா கால் நினைப்போம். நான் வீடியோ எடுக்கிறேன்டி. ஏன்டி? இது வரைக்கும் வருதுங்க. இங்க வாங்க. இது வரைக்கும் கையை பிடிச்சிக்கோங்க. வாவ், ஓ மை காட். ஏய், நீ ஜீன்ஸ் எல்லாம் போச்சு. கடல போல உன் கால் தட்டு வரசே. நிக்கோடி வாடி. ஓகே ஓகே. ஒரு சம்பவம் வேற ஆயிடுச்சு. என்னன்னா நல்லா அடிச்சுன்னா ஜாலியாக ஃபுல்லாக நாங்கள் 4 பேர் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். திடீர்னு ஏதோ ஒரு கால் வச்சிட்டேன் போல. நல்லா பெரிய கல் போல, நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சு. என்னன்னு தெரில, கிழிச்சி கால் தோல் பிஞ்சி செம வலி. இல்லை ரத்தம் வரல, நல்லா போய் அடைச்சிக்கிச்சு. அப்போ என்ன பண்ணுறது, கிளம்பிட்டோம்லாம். ஆமாங்க, நாங்கள் வந்து பாண்டிச்சேரியை பார்த்துட்டு காலேஜ் கிளம்ப ஆரம்பித்தோம். இங்கேருந்து நிறைய பேர் வந்து வரவே இல்லை, அதனால் இங்கே செலக்ட் நின்றுட்டு இருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், லவ் யூ ஆல்.